Hi students, class 9, chapter 4, geometry. In this chapter we are going to see about quadrilaterals. Right? First of all, what is the quadrilateral? The four sides enclosed figure are called quadrilateral, right? So four sides enclosed figure are called quadrilateral. 4 சைடு என்க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம குவாட்ரிலேட்டர்னு சொல்கிறோம். அது எப்படிலாம் இருக்கும் சார் அப்படின்னா இப்படி கூட இருக்கலாம். இந்த 4 சைட்ஸ் என்க்ளோஸ்ட் இருக்குது. 1 2 3 4 சைட்ஸ் என்க்ளோஸ்ட் ஃபிகராக இருக்குது. சரிங்களா? இப்படி இருக்கலாம். 1 2 3 4 சைட் என்க்ளோஸ்டு ஃபிகர். இது நம்ம குவாட்ரிலேட்டர்னு சொல்லலாம். இதுவும் 4 சைட்ஸ் என்க்ளோஸ்டாக இருக்குது. திஸ் ஆர் கால் குவாட்ரிலேட்டரல். சரிங்களா? சப்போஸ் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இதுவும் குவாட்ரிலேட்டரலா சார் அப்படின்னா எஸ். 1 2 3 4 இங்கேயும் 4 சைட்ஸ் என்க்ளோஸ்டாக இருக்குது. சரிங்களா? அப்போது இதையும் நம்ம என்ன சொல்லலாம்? குவாட்ரிலேட்டரல்னு சொல்லலாம். இந்த குவாட்ரிலேட்டரில் வி ஹாவ் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய படிச்சிருப்போம். கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லாம் அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? இங்கே கான்கேவ் பாலிகன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த ஆங்கிள், இந்த குவாட்ரிலேட்டரில் இருக்கக்கூடிய இந்த பாலிகனில் மோர் தென் 3 இருந்தாலே நம்ம பாலிகன் சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஆங்கிள் எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்கும். இது எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் 180 இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கான்கேவ் பாலிகன். சரிங்களா? இந்த சைடில் இருக்கிற இந்த ஆங்கிள் பாருங்கள். இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக என்ன இருக்கும்? லெஸ் தென் 180 தான் இருக்கும். இது லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கிறதுனால இது கான்வெக்ஸ் பாலிகன். ஸோ கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா கான்கேவ், லெஸ் தென் 180 இருந்துச்சு அப்படின்னா அது கான்வெக்ஸ். சரிங்களா? அப்போது இந்த ஆங்கிள் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு பாருங்கள். இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி பாருங்கள். சரிங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட அதிகமாக இருக்குது. இந்த ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும் 180 டிகிரி, அதோட அதிகமாக இருக்குது. அதனால் இது கான்கேவ். இது கம்மியாக இருக்குது, இது கான்வெக்ஸ். சார் எல்லா 4 என்க்ளோஸ்டு ஃபிகர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குவாட்ரிலேட்டர்னு சொல்கிறோம். அதுக்கு ஏதாவது சம் ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. சரியா? இன் சம் குவாட்ரிலேட்டரல் வி ஹாவ் ஸ்பெஷல் நேம்ஸ். இப்படி ஒரு குவாட்ரிலேட்டரில் இருக்குன்னு வச்சுங்க. இதுக்கு வந்து இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஆப்போசிட் சைட்ஸ் அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதுக்கு ரெக்டாங்கிள் இந்த ஃபிகருக்கு. சரிங்களா? இது பேரலோகிராம். இந்த ஃபிகருக்கு என்ன பேர்? பேரலோகிராம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபிகர் இருந்துச்சு அப்படின்னா we call it as a rhombus. டூ சைட்ஸ் பேரலாக இருந்து ஒரு சைடு வந்து நாட் பேரலல் சைடாக இருந்துச்சுன்னா we call it as a trapezium. அதுக்கப்புறம் ஆல் த சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we call it as a square. ஸோ இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே 4 சைடு என்க்ளோஸ்டு ஃபிகர். பட் சம் ஃபிகர்ஸ் we have the special name for some special quadrilateral: rectangle, parallelogram, rhombus, trapezium, square and then kite. ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்குது? சம் ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குது. சம் குவாட்ரிலேட்டருக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் நேம் இருக்கக்கூடிய இந்த குவாட்ரிலேட்டரில் மட்டும்தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஏரியாஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஆங்கிள்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மற்ற எல்லாமே வந்து நம்ம ஆங்கிள்ஸோ ஏரியாஸோ கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சரிங்களா? அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னா அதுக்கு வேறு ஐடியா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்துட்டோம். இப்போ இந்த பேரலோகிராமுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், எப்படி இருந்தால் நம்ம பேரலோகிராம் அப்படின்னு சொல்கிறோன்றது பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபிகரை வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன் என்னன்னா, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலாக இருக்கணும். இது பேரலோகிராம் சொல்லிட்டோம். இந்த ஆப்போசிட் சைட்ஸ் என்ன இருக்கணும், பேரலாக இருக்கணும். இந்த சைடுக்கு இது பேரலல், இந்த சைடுக்கு இது பேரலாக இருக்கணும். சரிங்களா? இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்டு ஈக்குவல், எது ஈக்குவலாக இருக்கணும், ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாகவும் இருக்கணும். அந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா we call it as a parallelogram. சரிங்களா? நெக்ஸ்ட் ராம்பஸ். இந்த ஃபிகர் சரிங்களா, ராம்பஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ஆப்போசிட் சைட்ஸ் என்ன இருக்கணும், பேரலாக இருக்கணும். அண்டு ஆல் சைட்ஸு ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இந்த கண்டிஷன், இந்த ஃபிகர் எப்போ நம்ம ராம்பஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and all sides are equal. பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்தால் போதும், அந்த ஃபிகருக்கு நம்ம பேரலோகிராம்னு சொல்லிடலாம். ராம்பஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா ஆல் சைட்ஸ், ஆப்போசிட் சைட்ஸ்னால் ஃபஸ்ட்டு பேரலல் கண்டிஷன்ஸில் இருக்கணும். அதே நேரத்தில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது பேரலோகிராம்னு சொல்லலாம், சாரி ராம்பஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று ட்ரெபீசியம் பார்க்கணும். ஒரு ஃபிகர்ஸை பார்த்தோன்னே எப்போ ட்ரெபீசியம் சொல்லணும் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைட்ஸு பேரலாக இருக்கணும். எனி டூ ஆப்போசிட் சைட்ஸ், இந்த சைட்ஸ் இருக்கலாம் இல்லை இந்த சைட்ஸ் இருக்கலாம், எனி டூ சைட்ஸ், அந்த ஒரு ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருந்துச்சு அப்படின்னாலே we call it as a trapezium. சரிங்களா? அப்போது ட்ரெபீசியம் கண்டிஷன் வரணும், ஒன் பேர், ஏதாவது ஒரு பேர். சரிங்களா? ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட் ஆர் பேரலல். ஸோ ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல்னு சொல்லிட்டோம்னாலே அந்த ஃபிகரை நம்ம என்ன மென்ஷன் பண்ணலாம், ட்ரெபீசியம்னு மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மோர் ஸ்பெஷல் நேம்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் நேம்ஸ் என்ன இருக்குன்னா, ஈக்விலேட்ரல், ஈக்யூ ஆங்குலர். இங்கே லேட்ரல் அப்படின்னாலே நம்ம சைட்ஸை பற்றி பேசுகிறோன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே இந்த லேட்ரல் அப்படின்னாலே சைட்ஸை பற்றி பேசுகிறோம். இதை பற்றி, சைட்ஸை பற்றி. ஈக்யூ ஆங்குலர் அப்படின்னாலே நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னா ஆங்கிள்ஸை பற்றி பேசுகிறோன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ லேட்ரல்னா சைட்ஸ்னு அர்த்தம். ஈக்யூலேட்ரல், எதுக்கெல்லாம் ஈக்யூலேட்ரல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ராம்பஸ். சரிங்களா? இந்த ராம்பஸ் இஸ் எ ஈக்யூலேட்ரல் பேரலோகிராம். பிகாஸ் ராம்பஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தோம், நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கணும் அண்ட் ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறோம். அந்த ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம கால் இட் இஸ் எ ஈக்யூலேட்ரல். ஸோ a rhombus is an equilateral parallelogram. சரிங்களா? நெக்ஸ்ட் ஈக்யூ ஆங்குலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இங்கே ரோம்பஸ். சரிங்களா? ரோம்பஸ் இப்படி இருக்கும், நம்மளுக்கு ஃபிகர் நல்லா தெரியும். ரோம்பஸ் என்ன சொல்லியிருந்தோம், ஈக்விலேட்ரல்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு இது பேரலாக இருக்கும், அதே நேரத்தில் இதுக்கு இது பேரலாக இருக்கும் அண்ட் ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அது ராம்பஸ். நெக்ஸ்ட்டு ஈக்வ ஆங்குலருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் எ ரெக்டாங்கிள். A rectangle is an equiangular parallelogram. நம்மளுக்கு ரெக்டாங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ரெக்டாங்கிளை பொறுத்தவரையும் ஆல் சைட்ஸ் ஆர், இந்த எல்லா சைட்ஸ்லையுமே இருக்க ஆங்கிள்ஸ் என்ன இருக்குன்னா சேம் ஆங்கிளாக இருக்கும், எல்லாமே 90 டிகிரியில் இருக்கும். இப்போது இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்யூ ஆங்குலர். அது எதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா அது ரெக்டாங்கிளுக்கு மேட்ச் ஆகுது. ஓ ரெக்டாங்கிள் இஸ் அன் ஈக்யூ ஆங்குலர்
parallelogram. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது எதுங்க சார் அப்படின்னா ஸ்கொயர் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஈக்குவலேட்ரல் அண்ட் ஈக்குவல் ஆங்குலர். ஸ்கொயர் அப்படின்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸ்கொயருக்கு ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ ஈக்குவலேட்ரல். அண்ட் ஆல்சோ இந்த ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லாமே 90 டிகிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எ ஸ்கொயர் இஸ் an equilateral and equiangular parallelogram. ஸோ ஈக்குவலேட்ரல் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவாங்குலர்னா எல்லா ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கணும். அது ராம்பஸ்க்கு ஈக்குவலேட்ரலுக்கு மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ரெக்டாங்கிள் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஸோ ஈக்குவாங்குலர் example is rectangle. The square is a perfect example for both equilateral and equiangular. Next we see the types of quadrilateral. Lateral na sides, quad na 4. சரிங்களா? 4 sides இருக்கக்கூடிய types என்னென்ன இருக்குன்னு பாருங்க. First one is a trapezium. இந்த quadrilateral figures names எப்படி சொல்லலாம்? Trapezium. And then second one is parallelogram. And then third one is rhombus and rectangle and square, and one more special is kite. So these are the types of quadrilateral. In the types இருக்கக்கூடிய இந்த டைப்ஸில் ஒவ்வொரு குவாட்ரிலேட்டருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். சரிங்களா? Thank you, students.